உள்ளே பாதை போகுது. ஆக்சுவலாக எங்கே போகுதுன்னு தெரியல. நிற்கும் போதே அப்படியே பயங்கர கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. மேலே புளிய மரம், நவாப்பழ மரம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இடம் கொஞ்சம் அமானுஷியமாக தான் இருக்குது. காற்று பயங்கரமாக ஜில்லு ஜில்லுன்னு இருக்குங்க. அன்றைப்போ நேரத்தில் மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். மேகம் ஃபுல்லாக பாருங்கள் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் மேலே இருந்தால் வரீங்களா? டெய்லியும் நடந்து போயிட்டு தான் வந்துட்டுருக்கீங்களா? எப்படின்னா மேலே ஏறுறீங்க? ஆக்சுவலாக அதெல்லாம் மழை வந்துச்சுனாக்கா பயங்கர மழை வந்தால் அதில் வெள்ளம் கூட வர வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் பள்ளமாக இருக்குல்ல, தண்ணியோட வேகமும் தண்ணியோட ஃப்ளோவும் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக ரிஸ்க்கு அந்த மாதிரி இடம்லாம் மழை வரும்போது மாட்டினோம்னா. இப்போ பாருங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த பக்கம் மக்கள் நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் டிக்கெட் இருக்குது பாருங்க. அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் இதில் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. போகிற பாதை கரெக்டு தான். இப்போ நவாப்பழம் மரம் பாருங்கள், நாட்டு மரம் மாதிரி இருக்குது. கீழே பழம் எது கிடக்குமா? ஒன்றும் இல்லை, எல்லாம் பறித்து சாப்பிட்ருப்பாங்க. அது ஃபுல்லாக நவாப்பழம் மரம் தாங்க பாருங்கள். எங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்குது. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நவாப்பழ மரம் தான் இருக்குது. இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க கெடமலை அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மலை கிராமத்தில் வெறும் 20 வீடுகள் தாங்க இருக்குது. அந்த 20 வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பம் தான் இப்போ அந்த மலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீதி இருந்த மக்கள் எல்லாருமே எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத காரணத்தினால அந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மலை கிராமத்துக்கு நான் எப்படி போனேன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஜம்பூத்து மலையிலிருந்து நடந்தே தாங்க போனேன். கிட்டத்தட்ட ஜம்பூத்து மலையிலிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் மேலே நடந்தே போகணுங்க. நம்ம போகிற பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பாதையாக இருக்குங்க. இந்த பாதையை தான் அந்த மக்கள் வந்து அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பாதை எப்படி இருக்குது, அந்த மக்கள் மேலே எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாங்க. இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா மக்களே. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெடமலை அடிவாரத்தில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்து போனால் தான் கெடமலை ரீச் பண்ண முடியும். அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? ஆக்சுவலாக இது இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஜம்பூத்து மலை. நம்ம ஜம்பூத்து மலையிலிருந்து கெடமலைக்கு நடந்து போகிறோங்க. ஆக்சுவலாக ஜம்பூத்து மலை இருக்குது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், கெடமலை இருக்கிறது பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம். கெடமலையில் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 50 வீடு மேலே இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடு பக்கமாக தான் இருக்காங்க. ஏன்னா ரோடு வசதி எதுவுமே கிடையாதான். இப்போ நான் போகிறேன் பார்த்திங்களா, இதில் தான் அவங்க டெய்லியும் நடந்து போயிட்டு இதுக்குனால போயிட்டு வந்துட்டு இருக்கணும். இதனாலே பாதி மக்கள் ஊரை காலி பண்ணிவிட்டு கீழே போயிட்டாங்க. எப்படி தான் டெய்லி இதில் நடந்து வந்துட்டு போகிறாங்களோ தெரியலங்க. அவங்க எந்த ஒரு அவசரனாலும் இதில் தாங்க வந்துட்டு போய் ஆகணும். இதுக்கு பயந்துகிட்டே பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எதிர்பார்த்ததை விட மோசமாக இருக்குது பாதை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி தனியாக தான் வந்திருக்கேன். கூட யாரும் வரல. இந்த ட்ரெக்கிங் நான் சோலோவாக தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே வரும்போதே ஓரளவுக்கு ரூட்லாம் விசாரிச்சுக்கிட்டேன். மேலே போகிறது சேஃப்டியாக இருக்குமா, ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் எதாவது இருக்குமா, பாம்பு இந்த மாதிரி தொல்லைகள் இருக்குமான்னு கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த தைரியத்தில் தான் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 11:30 மணி ஆகுது. அப்படின்னா மேலே போகிறதுக்கு ஒரு 1 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். எப்போ பயங்கர மூச்சு வாங்குதுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மேலே இப்போ பலாப்பழ சீசன். மேலே போனால் நமக்கு பலாப்பழம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சினா ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு மேலே கிடைக்கிற பலாப்பழத்தையே சாப்பிட்டுட்டு நம்ம லஞ்சை முடிச்சிடலாம். ஐயோ அப்பா, அங்கே பாரு பயங்கர செங்குத்தாக ஏறுதுங்க, முடியல. ஏன்னா வாக்கிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆனால் டக்குன்னு மேடு ஏற முடியல, ரொம்ப டயர்டாகுது. தண்ணி, ஃபுட்டு, பிஸ்கட்லாம் கொண்டு வந்துட்டேன். அப்படியேங்க அப்பா செம்ம டேப்பராக இருக்குங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஒரு காட்டுக்குள்ளே நான் மட்டும் தனியாக ட்ரெக்கிங் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம பின்னாடி வந்த பாதை பாருங்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குது. ஏவா, ஆக்சுவலாக இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அடிவாரம் இருக்குது. நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி பக்கம். அங்கேருந்து இப்போ ரோடு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு ரோடெலாம் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா
ஓரளவுக்கு மக்கள் இங்கே மேலே வந்து குடியேறிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓப்பா பேச முடியலையா. ரைட்டில் ஒரு பாதை பிரியுது. போகலாமா, ஸ்ட்ரெயிட்டாக போகலாமா? ஆக்சுவலாக ஒரு லெஃப்டில் போக சொன்னார். லெஃப்ட்லேயே ஒன்று பிரியுது. இந்த பக்கம் தான் மழை கண்டினியூஷன் இருக்குது. லெஃப்ட்லேயே ஏறுவோம். மக்கள் போயிட்டு வந்த அறிகுறி ஏதாவது இருக்கா? ஆடு மாடுகள் போன அறிகுறி தான் இருக்குது. பார்ப்போம். சப்பா அந்த பக்கம் தான் ஆடு மேய்க்கிற சத்தம் கேட்குது. ஆடு மாடு கழுத்தில் மணி கட்டுவாங்கல்ல, அந்த மணி சவுண்டு கேட்குதுங்க. அப்புறம் அந்த பக்கம் ஆள்கிட மாட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணியே போவோம். மேலே காற்று பயங்கரமாக இருக்குங்க. கிளைமேட் நல்ல கூலிங். நேற்று மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் கிளைமேட் கூலிங்காக இருக்குது. முன்னாடி வந்து நம்மளை ஒரு மாடு முறைச்சி பார்த்துட்டு நிற்கிது. ரோட்லேயே நிற்கிது. எதுக்கு நிற்குதுன்னு தெரியல. பொதுவாக நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் கூடயே மாற்றணுங்க. ரொம்ப டார்க் கலரும் போடக்கூடாது. ஏன்னா ரொம்ப டார்க் கலர் அனிமல்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அது மிரண்டு போகும். அதே மாதிரி இந்த பாலிஸ்டர் ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுங்க. அதாவது டக்குன்னு ஃபயரில் மாட்டினா தீ பிடிச்சிருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது. ரைஸ் ஆனால் வரும்போது கண்டிப்பாக ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லாக பள்ளம் தான். போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிப்போம். A few moments later. மக்களே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு மழை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் மழை ஏறிப்போம். அதுக்குள்ளேயே ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சுங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம மேலே போகிற வரைக்குமே ரோடு இப்படி தாங்க இருக்கும் போல். பயங்கர மோசமாக இருக்குது. கொஞ்சம் இந்த ஜல்லிலாம் இல்லாமல், அதாவது இந்த கல்லாம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு பைக்லேயே மேலே போயிடலாம் போல். இந்த கல்லை மட்டும் நான் எடுத்து போட்டு நீட்டாக பண்ணாங்கன்னா அது மேலே பைக்லேயே போயிடலாங்க. இந்த சைடு மரம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக காஞ்சி போயிருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபுல்லாக மழை வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஏன் அந்த மரம்லாம் இப்படி காஞ்சி போயிருக்குன்னு தெரியல. டெய்லி மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஐயோ முன்னாடி பாருங்கள், பயங்கரமான செங்குத்தாக ஏறுதுங்க. இப்படி தான் ஏற போகிறேன்னு தெரியலையே. அவசரப்பட்டியா குமார்? அப்படியே சாமி பாவங்க இந்த மக்கள்லாம். இத்தனை வருஷமாக இப்படி தான் போயிட்டு இருந்தாங்களோ தெரியல. கிட்டத்தட்ட நமக்கு சுதந்திரம் கிடச்சி 70 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமாக அந்த மக்கள் இப்படி தான் போயிட்டு வந்துட்டுருக்காங்க போல். உடம்பு ஐயோ, அந்த மாடு வேறு ரெடியாக நிற்கிது நம்மளை பார்த்து. வந்து குத்தி போட்டுருமா? கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓடக்கூட முடியாது ரசா. ரெடியாக நிற்கிது. வர முன்னாடி பாருங்கள். ஆராயா
ரெடியாக நிற்கிது. ஏதோ மாட்டுக்காரங்க இருந்தால் கூட ஏதோ மாட்டை பிடிப்பாங்க. அப்பாடா, அது நம்ம வழி விட்டுருச்சு. தைரியமாக போயிடலாம். அதை பார்த்து நான் பயப்படணும் இல்லையோ, என்னை பார்த்து அது பயந்துருச்சு. ஓரமா நெல்லு, ஓரமா நெல்லு. உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு. ஐயோ, மறுபடியும் ஏமா திரும்புகிற? அப்படியே நேராக போக வேண்டியதானே? பாருங்க, நம்மளை பாய் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்பா தாண்டியாச்சு. ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சாச்சு. அடுத்த கண்டம் என்ன வருமோ தெரியல. ஆக்சுவலாக வழி இதுதான் தெரியாமலே ஏறிக்கிட்டு இருக்கேன். யாரும் ஆள் நடமாட்டமே காணுமே. யாரும் இருந்தால் கூட கேட்கலாம். மேலே கிராமத்துக்கு போகிற வழி தானே, யாரையுமே காணுமேங்க. அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது. அப்பா, இங்கே ஒரு நல்ல பாறை இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம். அப்பா படுப்பேன். A few moments later. மக்களே, இன்னும் ஊருக்குள்ளே போக எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலங்க. இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக் பாட்டில்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த பக்கம் மக்கள் நடமாட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் டிக்கெட் இருக்குது பாருங்க. அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் இதில் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. போகிற பாதை கரெக்டு தான். இப்போ அது வெத்தலை மாதிரியே தான் வந்துருக்கு. வெத்தலை இலை மாதிரியே இருக்கு, ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்குது இலை. இது என்ன இலைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் அப்படியே சொல்லிட்டு போங்க. ஓகே, கீழே இருக்க டிக்கெட்டு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பக்கம் தான் பாதை இருக்கும். தைரியமாக போகலாம். நேரம் பயந்துகிட்டே வந்தேன், எங்கடா இவ்வளோ தூரம் ஏறி வீணாக போயிருமே அப்படின்னு. தப்பாகவே மாட்டிக்கணும்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் போகிற பாதை கரெக்டு தான். செருப்பு வச்சு கூட லைட்டாக தெரியுது. ஓகே, பட்டாம்பூச்சி ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அழகாக ஒன்று உட்காந்துருக்கு. பறந்துருச்சு. எல்லாம் கலர் கலராக சூப்பராக இருக்குங்க. மழையெல்லாம் வந்தால் தண்ணி ஃபுல்லாக வரும் போலங்க. இதில் ஃபுல்லாக எல்லாம் அடிச்சுட்டு வரும் போல். மழை வந்துட்டு நடக்கிறது சிரமந்தான். ஆக்சுவலாக பேசாமல் நடந்தால் மூச்சு வாங்கலைங்க, பேசிக்கிட்டே நடந்தால் தான் பயங்கரமாக மூச்சு வாங்குது. நான் பேசுகிற சவுண்டோட நான் மூச்சோட சவுண்டு தான் உங்களுக்கு ஹெவியாக கேட்கும்னு நினைக்கிறேன். தசு புஸ்ஸு தசு புஸ்ஸுன்னு. அங்கே முன்னாடி ஏதோ ஒரு கட்டை மாதிரி நிற்கிது. கட்டையாக இல்லை, பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரியே இருக்குங்க நடுவில், நடு ரோட்டில். ஆக்சுவலாக அது என்னன்னு தெரியல, ஏதோ கம்பு தான் நினைக்கிறது. ஆமாம், பாம்பு தலையை மாதிரியே படையெடுத்து நிற்கிற மாதிரியே இருக்குது இங்கேருந்து பார்க்க. ஏதோ மரக்கட்டை தான் அது. ஸோ இந்த கட்டை தான் முன்னாடி தெரியுது பாருங்கள். எனக்கும் பாம்பு மாதிரியே தெரிஞ்சது அங்கேருந்து பார்க்க.
ஐயோ பயங்கர டஃப்பாக இருக்குங்க. கூட பேசினோடனே கால் இருந்தோட ஜாலியாக பேசிகிட்டே வந்துருக்கலாம். தனியாக இருந்தது டஃப்பாக இருக்குது. ஆனால் அந்த இயற்கையை வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுதுங்க. அப்பா இப்போ தான் ஓரளவுக்கு ரோடு மட்டமாக இருக்குங்க. ஓ ஐயோ முன்னாடி மறுபடியும் ஏறுது. இப்போ நவாப்பழம் மரம் பாருங்கள், நாட்டு மரம் மாதிரி இருக்குது. கீழே பழம் எது கிடக்குமா? ஒன்றும் இல்லை, எல்லாம் பறித்து சாப்பிட்ருப்பாங்க. அது ஃபுல்லாக நவாப்பழம் மரம் தாங்க. பாருங்கள் எங்கேயும் இருக்குது, எங்கேயும் இருக்குது. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நவாப்பழம் மரம் தான் இருக்குது. ஆனால் பழம் தான் ஒன்று கூட இல்லை. அப்பா முருகா பத்திரமா கூப்பிட்டு போயிடுறா. கீழே பாருங்க, இதில் ஆடு மாடு உள்ளே போகும்னு நினைக்கிறேன். உள்ள பாதை ஒன்று போகுது ஆடு மாடு போகிற மாதிரி. இது ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது கீழே. இதுவும் தண்ணி வர நீரோட தாங்க. சரி இதெல்லாம் மேலேருந்து மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லாக கீழே இதில் எப்படி போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி வந்ததுக்கான அடையாளம் அப்படியே கல்லெல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கு இலையெல்லாம். அப்பா இங்கே ஒரு புளியா மரம் இருக்குது. அப்பா காற்று பயங்கரமாக ஜில்லு ஜில்லுன்னு இருக்குங்க. அன்றைப்போ நேரத்தில் மழை வர போகுதுன்னு நினைக்கிறேன். மேகம் ஃபுல்லாக பாருங்கள் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு இருக்குங்க. மழையில் மட்டும் இன்னும் செம்ம என்ஜாயாக இருக்குங்க. பயங்கரமாக இருக்கும். மழையில் நனைஞ்சிட்டு ஜாலியாக கீழே இறங்கினா. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரத்தில் ஊர் இருக்குன்னு தெரியலையே. நானும் ஒரு சமவெளி பகுதி வரைன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குதே. ஏறிக்கிட்டே இருக்கேன் மேலே. மக்களே இங்கே ஒரு வழி போகுது பாருங்கள், கீழே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. உள்ள பாதை போகுது, ஆக்சுவலாக எங்கே போகுதுன்னு தெரியல. நிற்கும் போதே அப்படியே பயங்கர கூலிங்காக சூப்பராக இருக்குங்க. மேலே புளிய மரம், நவாப்பழ மரம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் இடம் கொஞ்சம் அமானுஷியமாக தான் இருக்குது. அப்புறம் உள்ளே போனால் உள்ளே பாதை போகுது. என்னண்ணா மேலே ஊருக்கு எவ்வளோ தூரம் நான் போனோம்? ஆ நீங்கள் மேலே இருந்தால் வரீங்களா? டெய்லியும் நடந்து போயிட்டு தான் வந்துட்டுருக்கீங்களா? எப்படிண்ணா மேலே ஏறுறீங்க? இதுக்கு மேலே மட்டமாக இருக்கும். இதுக்கு மேலே சரி கொஞ்சம் தூரம் அப்படி கொஞ்சம் மேடுங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகட்டும். அதுக்கப்புறம் காட்டில் எப்படி மேலே ஆளுங்களாம் இருக்காங்களா? இருக்காங்க. சரிங்க. இப்போ நீங்கள் போயிட்டு நடந்து வரணும்னா கருவேப்பிலை கொண்டு போகிறீங்களா? இல்லை பலாப்பழம். பலாப்பழம் மேலே கொடுக்குறாங்களா? சொந்தக்காரங்க வீட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. இல்லை காசு கொடுப்பாங்களா கேட்டால்? கொடுப்பாங்க. சரி இப்போ சீசன் பலாப்பழம் இப்போ இங்கே? ஆமாங்க. சரிங்கண்ணா, சரி போய்ட்டோம். கேஸ் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தாங்க 2 மக்களை பார்த்துருக்கேன். மேலே இருந்து பலாப்பழம் வாங்கிட்டு கீழே நடந்து போயிட்டுருக்காங்க அடிவாரத்துக்கு. ஒரு 1.5 கிலோமீட்டர் இதேமாதிரி மேலே மேடு ஏறுமா, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சமமாக தான் போகும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது ஆள் நடமாட்டத்தை பார்த்தோன்னே தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெம்பாக இருக்குது. இவ்வளோ தூரம் என்ன தான் பாதை சரியாக போயிட்டு இருந்தாலும் சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ நம்ம பார்க்க கொஞ்சம் தைரியம் அதிகமாகிடுச்சு. இனிமேல் தைரியமாக போகலாம். பரவாயில்ல, ரோடும் ஓரளவுக்கு பாறை எல்லாமே ஓரளவுக்கு மண்ணாக தான் இருக்குது, சின்ன சின்ன கல் தான் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்க முடியுது. இவ்வளோ தூரம் அப்படியே படிக்கட்டு மாதிரி இருந்துச்சுங்க பாறை எல்லாமே. அதான் ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு. கொண்டு தண்ணியும் காலி ஆகிடுச்சு. மேலே இப்படி தான் தண்ணி வாங்கணும். தண்ணி வெறும் 1 லிட்டர் தான் கொண்டு வந்தேன். சரி போதும்னு நினச்சேன். சரி 1 ஹவர் தான் ட்ரெக்கிங் இருக்கும், போதும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பார்த்தா பாதி மணிலே தண்ணி காலி ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹெவியாக நடந்து 6-7 மாதம் ஆச்சு, அதனால தான் முடியல.
கொஞ்சம் இந்த பழக்கத்திலே இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அப்பா ஓ ஒன்றும் முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நல்லா ஹைட்டில் இருக்கும். நம்ம வந்த பாதையை பாருங்கள், இவ்வளோ பள்ளமாக இருக்குது.